அக்ஷர அல்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பண்ணி சிவா பேசுறேன். சொல்லுங்க சாமி. அம்மா நீ பெண்ணா பொறுத்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. ஆமா சாமி. கணவன் பிரிஞ்சிட்டாரு. ஆமா சாமி. ஒரே பையன் இருக்கானா? ஆமா சாமி இருக்கறாப்ல. எத்தனை பையன்? ஒண்ணுதான். ஒரே பையன் இருக்கான். ஆமா சாமி. அதால மனசு நொந்து வந்திருக்கீங்க. ஆமா சாமி. வருமானம் பத்தல. ஆமா. வாகன கட்ட குடும்பம் இல்ல, வட்டி கட்ட முடியல. ஆமா சாமி. நகை நட்ட குடும்பம் இல்ல. ஆமா சாமி. சொத்து பத்து அனுபவிக்க முடியல. எதுவுமே இல்ல. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது. சொல்லுமா. ஆமா சாமி. அவன் பையன் பேச்சை கேட்கணும். ஆமா. குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமா. ஒருத்தர் அன்பா பழகணும் விரோதம் பண்ணிட்டாரு. அன்பா பழகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா. நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமா. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். இந்த மாதிரி எந்த ஆம்பளையும் பார்த்தாலும் பயமாகுது. ஆமா கரெக்ட். சொல்லுமா. கரெக்ட் தான் சாமி. ஆமா. அதாவது நல்ல மாதிரி பழகுறாங்க, கட்சியில உங்ககிட்ட பழகிட்டு உங்ககிட்டயே வாங்கி எடுத்து போயிடுறாங்க. கட்சியை நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஆமா. இந்த உலகமே இப்படி ஏமாத்து உலகம். உண்மையான அன்புக்கு மதிப்பில்லைன்னு உணர்ந்துட்டீங்க. என்னதான் நீங்க உண்மையா பாடுபட்டாலும் உண்மையா நந்தாலும் கட்சியில நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. உங்க நம்பிக்கை கெடுத்துறாங்க. கட்சியை நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. அதால நிம்மதி இல்லாம இருக்கீங்க. வருமானம் பத்தல. பையனும் சொன்ன பிச்சு கேட்கல. குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல. சொல்லுமா. ஒரு தீய சக்தியால பாதிக்குது. அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி கிருத்திகை வந்து ஆகல. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஆகல. ஏதாவது பிரச்சனை வந்தது அர்த்தம் மூலியமா. சொல்லுமா. என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. நீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க. வேற கேட்க போறீங்க. எனக்கு ஹஸ்பண்ட் தான் சொன்ன பேச்ச கேட்காம இப்படி ஏமாத்திக்கிட்டு அதான் வாழ்க்கை மன வாழ்க்கை பிரிஞ்சு போச்சுன்னு. அவர் வந்து ஒன்னா சேரணும் இல்லையா? ஆமா ஒன்னாத்தான் சேர்க்கணும் சாமி. ஒன்னா சேர்ந்தாதான் ஜோசியம். எப்படிப்பட்ட பிரிவினை குடும்பம் தான் வசியம் பண்ணி ஒன்னாக்கிடுவேன். அதான் என் ஜோசியம் சிறப்பே. நீங்க எவ்வளவு ஜோசி டிவியில பார்த்துருப்பீங்க. அந்த மந்திரம் இந்த மந்திரம் சும்மா வந்து இது வந்து 30 வருஷமா ஒரே நம்பர் தான் இருந்து 9841294993 தான். எப்போதுமே என் நம்பர் மாறாது. அதாவது போலி ஜோசியர் ஏமாத்து ஜோசியர் நம்பரை மாத்திடுவாங்க அடிக்கடி. நான் அது மாதிரிலாம் கிடையாது. என் நம்பர் அத்தனை வருஷமும் 25 வருஷம் 30 வருஷமா என் நம்பர் இதே நம்பர் தான். அதாவது அந்த பையன் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போகாம இருக்கணும். உங்கள்கிட்ட அந்நியமா இருக்கணும். எப்போதும் உன்னை விட்டு விலகக்கூடாது. 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமா வாழ்ந்து காட்டணும். அம்மா பேச்சு கேட்கறான். அதாவது இவ்வளவு நாள் அன்பா பழகிட்டு கட்சியில அம்மா பேச்சு கேட்டு விளைகிறான். அது ஒன்று சேர்த்து கொடுக்கணும். அதை வசியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுமா. கவலைப்படாத. நான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. பரம்பரை ஜோசி நான். ஆல்மெட்டு பேமெண்ட் ரத்தச்சூரி அதாவது வசிய சஞ்சீவி எல்லாம் நிறைய அரிய மூலிகைலாம் இருக்குது. ஆமா. சில மூலிகைலாம் பாத்தீங்கன்னா ஆல்மெட்டிக்கு பேரு. அது கிட்ட போனா மனுஷன் கிட்ட வந்தாலே அப்படியே ஆடும். செடி அப்படியே அசையும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பாம்பு ஏதோ ஓட்டு போட உள்ள நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. அது ஆல்மெட்டி. அதுதான் வசியம் பண்ணி தரேன். போதுமா. எந்த 101 கரெக்டா இருக்கும் அருள்வாக்கு. நீங்க சொல்லி நான் சொல்லிட்டு சொல்லுங்க பாலா. நீங்க சொல்லாம நான் சொல்றேன் இல்லையா? ஆமா. நான் சொல்ற ஜோசி உண்மையா தான் செய்கிற பரிகார வேலை செய்யுமா செய்யாதா? சொல்லுமா. ஓகே ஓகே நன்றிமா. 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவன ஜாதகம் அந்த உதவி ஜாதகம். நீ பெண்ணா போறது எந்த சுகத்தி அனுபவியில மன நிம்மதி இல்லாம இருக்க இல்லையாமா? 40 வருஷம் ஆச்சு உங்க வீட்டுக்காரர் இறந்து. அதாவது சூசைட் தற்கொலை பண்ணிட்டாரு. மருந்து குடிச்சு இறந்துட்டாரா? நீ பெண்ணா போறது எந்த சுகத்தி அனுபவியில இந்த குழந்தைக்கோசம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க பசங்களும் சொன்ன பேச்சை கேட்கல. தீய பழத்துக்கு அடிமையிட்டா பையன். டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது எவ்வளவு சொல்லி பார்த்துட்டீங்க திருத்தல பையன். 2 பையன் இருக்கா. ஆம்பளை பையன். ஒரு பொண்ணு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை செய்திருப்பாரு. உங்க வீட்டுக்கார வேலை உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க. உண்மையே இல்லையாமா? அந்த கவர்மெண்ட் வேலை செய்து ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு ஒரு வருமானம் ஒரு பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு துறதுக்கு சரியாகுது. பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்.
ஆ ஆ அவன் பழக்க வழக்கம் மாறன்னு பார்த்தா மாறல. ஆ மாறல. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டீங்க. ஆ நீங்களும் பார்க்காத ஜோசிக்கிட்ட சேர்ந்த பரிகாரம் கிடையாது. ஆமா. இனி வேலை திருந்தல பையன். அதான் திருந்த மாட்டான். ரெகுலராக குடிச்சு ஒட்டு விட்டு குடிக்கிறான். ஆமா. ஒரு பேரை பேத்தி இருக்கும் இல்லையா. முதல்ல குடும்ப நிம்மதி இல்லை. ஆமா. வருமானம் பத்தல. ஆமா. அதாவது நீங்க வேலைக்கு போனதான் அந்த பென்ஷன் வச்சு தான் ஓடிக்கிறீங்க. ஆமா. இதே மாதிரி பணம் எப்படிப்பா முன்னு வந்து கேட்க வந்துக்கிறீங்க. ஆமா. சொல்லுமா. ஆமா. என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் பையனுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. குச்சி குச்சி வயிறு உப்பி போச்சு அவனுக்கு. ஏதாவது உயிர் ஆபத்து வரும் பயப்படுறீங்க. சொல்லுமா. சொல்லுங்க. ஆமா. என்ன கேட்க போறீங்க கேளுமா. அப்படிதான் இருக்கா. என்ன நீங்க சொல்லாம நான் சொல்றேன் கேளுங்க. வேற கேட்க போறீங்க. வந்து 2 பையன் ஒரு பொண்ணுன்ட்டேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாம இருக்கேன்றேன். அவன் அடிக்கடி குடிக்கிறான்ட்டேன். சொத்து பத்திலையும் பிரச்சனை இருக்குதுன்ட்டேன். அதுவும் அனுபவிக்க முடியல. சொல்லுமா. எல்லாம் உண்மையா பொய்யாமா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா. உண்மைதான். என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கணும். என் மருமகன் என் பேச்சு கேட்கணும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா இருக்கணும். 4 பேர் மதிய மரியாதை கௌரவமா வாழ்ந்து காட்டணும். விவசாயத்தில் விளைச்சல் நல்லா ஏற்படணும். சொல்லுமா. சுபகாரியம் மற்ற சுபகாரி தங்கு தடையாக நடக்கணும். கையில பணப்புழக்கம் வரணும். 4 பேர் வேலைக்கு போனாதான் குடும்பம் ஓடும். வேலை வெட்டிலாம் சாப்பிடுறது துணி தூங்குறது இதே இருக்கிறாங்க பசங்க. இதுல மாற்றம் வரணும். வரணுமா இல்லையா. கேளுமா. என்ன கேட்பற கேளுமா. அதெல்லாம் மாற்றம் வரணும் தாங்க. நீங்க சொல்லாம நான் சொல்றேன்னா நான் சொல்ற ஜோசியம் 100 உண்மையா பொய்யா நீங்க சொல்லணும். 100 உண்மையா பொய்யா. உண்மைதான். அதே மாதிரி நான் செய்கிற பரிகாரம் 100 என்ன வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு ஏற்படும். போதுமா. சரிங்க. ஏன்னா காலத்து நேரத்து வீணா கழிக்காதீங்க. இன்னைக்கு பிரச்சனை தீரும். நாளைக்கு பிரச்சனை தீராது. என்னை சந்திச்சாதான் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். நான் பரம்பரை ஜோசியர். நடராஜபத்தின் பாடல் பாடி சித்திரவழி பரம்பரை ஜோசியர். சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாந்திரிக போதினி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடும் போன்ற ஜோதிட மந்திர நூல்களை இயற்றிய சித்திரவழி பரம்பரை ஜோசியர். சரிங்க. என்னை சந்திச்சாலே எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா. சரிங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.